வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரைப்பகுதி ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும். கீழே ராய் ஒரு கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒன் இல்லை 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஜாக்கெட்டை மடித்து தைக்கிறதுக்காக. நான் ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கெட்டில் எல்லா இடத்துலையும் பின் செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இடுப்பில், ஆம்ஹோல் கிட்ட, கையில், ஷோல்டர் கிட்ட எல்லா இடத்துலையுமே பின் குத்தி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணதுக்கு கீழே அந்த கோட்டில் ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கணும். எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நல்லா விரித்து விட்டு சுருக்கம் இல்லாத மாதிரி வச்சுக்கணும். ஷோல்டர் அது மாதிரி கரெக்டாக நேராக்கி வச்சுக்கணும். ஆம்ஹோலை ஸ்ட்ரைட்டாக்கிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். எந்தவித சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நான் இப்போ ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ப்ளவுஸோட பேக் நெக் சென்டரை கரெக்டாக மடிச்சுக்கணும். சாக் பீஸை வச்சு அந்த நெக் லைனில் அப்படியே தேய்ச்சிட்டு வர வேண்டியதுதான். அதாவது அந்த சாக் பீஸை அந்த நெக் லைனில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டே வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கை ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலும் கையும் ஜாயிண்டாக இருக்கிற இடத்துல அப்படியே அந்த சாக் பீஸை வச்சு வரைய வேண்டியதுதான். நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கணும். அது மாதிரி இடுப்புக்கிட்ட ஃபுல்லாகவே அந்த ஜாக்கெட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த சாக் பீஸால் நல்லா தேய்ச்சி விடுச்சுக்குங்க. இது ஒரு நல்ல ஈஸியான மெத்தடாக இருக்கும். யாருக்குமே ப்ளவுஸ் மார்க்கிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு நெக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். எந்தவித சுருக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்குலையும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே தட்டி விட வேண்டியதுதான். நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு தட்டினீங்கன்னா அந்த சாக் பீஸ்லாம் அந்த ப்ளவுஸில் அப்படியே பட்டிருக்கும். நம்ம தேய்ச்சி விட்டனால அந்த டஸ்ட் மாதிரி பட்டிருக்கும். நல்லா ஆம்ஹோலை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தட்டிக்க வேண்டியதான். இப்போ எடுத்துட்டேன். கரெக்டாக அந்த மார்க்கிங் நல்லா தெரியுது. அது மேலே அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி செஞ்சால் ரெடி அளவு என்னவோ அது அப்படியே அந்த அளவு கரெக்டாக வரும். ஆம்ஹோல் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஆம்ஹோல்லேருந்து ஹிப்புக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஹிப்புக்கிட்ட 1 இன்ச் மார்க் பண்ணி ஆம்ஹோல்லேருந்து இங்கே கோடு கிழிச்சிக்கலாம். எதுக்காக இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோன்னா, இப்போ பேக் நெக்கில் டாட் பிடிப்போம்ல, ஹாஃப் இன்ச்சுக்கு டாட் பிடிப்போம். அதனால இது இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். ஒரு சைடு மார்க் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் சைடு மார்க் பண்ண அந்த துணியை விரித்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அது மேலேயே சாக் பீஸால் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அந்த ஷோல்டரு, நெக் லைனு, ஆம்ஹோலு எல்லா இடத்தையும் அப்படியே சாக் பீஸால் வரைஞ்சிக்கிறேன். நல்லா டார்க்காக கொடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ தான் நம்ம திருப்பி தட்டும் போது அந்த இடம் கரெக்டாக விழுவும். எல்லா சைடும் டார்க் பண்ணிக்கிட்டேன் வரைஞ்சதை. நெக்ஸ்ட்டு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு சென்டர் ரொம்ப முக்கியம்ல, அதனால சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணோன்னே அந்த துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே தட்டி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டர் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கீழே எல்லா இடத்துலையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்ச பிறகு தட்டி விட்டுக்கலாம். அப்படியே தட்ட வேண்டியதுதான். நம்ம தட்டும் போது அந்த சாக் பீஸோட அச்சு அப்படியே அந்த ஆப்போசிட் சைடில் உழுதுருக்கும். இப்போ விரிச்சிக்கிட்டேன். அந்த தெரியுது பாருங்கள், லைட்டாக தெரியுது பாருங்கள். அது மேலே அப்படியே டார்க் பண்ணி வரைஞ்சிக்க வேண்டியதுதான். மார்க்கிங் சாக்கை யூஸ் பண்ணி நல்லா டார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்னொரு 4 ஃபோல்டிங்காக பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபோல்டிங் எட்ஜ் நம்ம சைடும் ஆப்போசிட் சைடு ஓப்பன் எட்ஜும் இருக்கிற மாதிரி மடக்கி வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு அந்த முனையில் உள்ள ரா எட்ஜஸை கோடு போட்டுக்கலாம். சின்னதாக ரா எட்ஜஸாக இருக்கிறனால கோடு போட்டுட்டேன். அடுத்தது ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் கோடு கிழிச்சிக்கிறேன். கையை மடக்கி தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு கிழிச்சிக்கிறேன். 1 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அளவு ஜாக்கெட் எடுத்து கை கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் பண்ண சைடு கையோட ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த எல்லா சைடும் அந்த சாக் பீஸை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். அவுட் ஆஃப் கவரேஜ் ஆயிடுச்சு. சாக் பீஸ் எடுத்து அந்த ஆர்ம் ஹோல் சைடு அந்த கை ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறேன். ஃபோல்டிங் ஒன்றையும் விட்டுட்டு பாக்கி எல்லா சைடும் சாக் பீஸால் தேய்ச்சிக்கிறேன். கை ஜாயிண்ட் ஆகியிருக்கிற இடமும் ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகியிருக்கிற இடமும் அந்த 2 இடமும் மீட் பண்ணி இடத்துக்கிட்ட சாக் பீஸை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் சாக் பீஸால். நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கும் ஹேண்டோட ஃபோல்டிங்கும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த லைனில் கையோட லைன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தட்டி விட்டுக்க வேண்டியதுதான். நல்லா தட்டிக்கிறேன். அந்த சாக் பீஸோட மார்க்கிங் அந்த ஜாக்கெட்டில் விழுற அளவுக்கு நல்லா தட்டிக்கிறேன். இப்போ மார்க்கிங் விழுந்துடுச்சு. அது அப்படியே சாக் பீஸால் வரைஞ்சிக்கிறேன். கீழே கொஞ்சம் ஒழுங்காக சரியாக உழுவாத மாதிரி இருந்தது. அதனால என்ன செய்கிறேன்னா திருப்பி அந்த ஜாக்கெட்டில் சாக் பீஸை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது அவுட் ஆஃப் கவரேஜ் ஆகிடுச்சு. ஜாக்கெட்டில் திருப்பி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா கீழே நல்லா தெரியணுங்கிறதுக்காக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி அதே இடத்துல வச்சு தச்சு இந்த ஜாயின்கிட்டையும் கோடு கிழிச்சிட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கிட்ட வச்சு தட்டி விட்டுக்கலாம். நான் கீழேயும் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். சாக் பீஸாலேயே டைரெக்டாகவும் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதை கையை அப்படியே விரித்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் சைடு நமக்கு தெரிகிறதுக்காக அதை டார்க் பண்ணிக்கிறேன். சாக் பீஸால் டார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணி நல்லா சென்டராக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி மடக்கிக்கிறேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி மடக்கிக்கிட்டு தட்டி விட்டுக்கலாம். நல்லா தட்டிக்கிட்டேன். அதோட மார்க்கிங் அப்படியே விழுந்திருக்கு. அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அது மேலேயே அப்படியே வரைஞ்சிக்கிறேன். ஸ்கேலை யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு நம்ம வரைஞ்சாச்சு, ஹேண்டு வரைஞ்சாச்சு. இன்னொரு சைடு வரைய இதை அப்படியே டார்க் பண்ணிக்கிறேன். சாக் பீஸ் வச்சு அதை அப்படியே டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு இது டபுள் ஃபோல்டராக இருக்குது. அதை விரித்து வச்சுட்டு அந்த சைடு உழுவுற மாதிரி மடக்கி வச்சு தச்சு விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ மடக்கியாச்சு, அப்படியே தட்டி விட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த துணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு தட்டி விட்டுக்கலாம். இப்போ அதோட அச்சு உளுந்துருக்கு. அது மேலேயே அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதுதான். டார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத ரெக்கார்ட் பண்ண வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. எப்படி வைக்கணும்னு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அது மாதிரி வச்சு பேக் நெக்குக்கு பண்ண மாதிரியே நல்லா டார்க் பண்ணிவிட்டு தட்டி விட்டுக்குங்க.
இந்த மாதிரி வச்சுட்டு பேக் நெக்குக்கு பண்ணுற மாதிரியே வச்சு தட்டி விட்டுக்குங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.